வணக்கம் நண்பர்களே. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டு மீண்டும் வெயிலில் வெளியே வந்திருக்கார். சில தனியார் யூடியூப்புகளுக்கு அவர் நேர்காணல் கொடுத்துருக்கார். அந்த நேர்காணலில் அவர் சொன்ன விஷயம், இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். சவுக்கு சங்கர் ஒரு யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில் நேர்காணலில் அவர் சொல்கிறாரு, சிறையில் நான் இருந்த பொழுது ஆபத்தான உணவுகள் வழங்கப்பட்டது. அந்த ஆபத்தான உணவுகள் என்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து என்னுடைய சிறைவாசத்தின் காலத்தை நீட்டிப்பு செய்து, அந்த நீட்டிப்பதன் மூலமாக அந்த ஆபத்தான உணவுகளை நான் உட்கொள்வதன் மூலமாக எனக்கு சிறையிலேயே மரணம் நடந்துவிட வேண்டும் என்று சதி செய்தார்கள். யார்? ஆளும் கட்சி. அவர் ரொம்ப வெளிப்படையாக திமுக தான் சொல்கிறார். அதுவும் அவர் சொல்லும் விஷயத்தை நான் கூறுகிறேன். முதலமைச்சருக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை. முதலமைச்சரை காவல்துறை அதிகாரிகள் அணுகி இதை குறித்து கேட்டபொழுது அவர் ஒப்புதல் அளித்தார் என்று தனக்கு செய்தி வந்ததாக சவுக்கு சங்கர் கூறுகிறார். அவருக்கு எப்படி இந்த செய்தி கிடைச்சது? முதலமைச்சர் அப்படி செய்வாரா அப்படின்னு அவரே நம்ப முடியல. அவர் சொல்கிறார், அது எனக்கு தெரியாது, அதற்கு அதை அப்படி நேரடியாக அவர் வாய்மொழி உத்தரவா அப்படி சொன்னாரா, அவரை இப்படி பண்ணியிருங்கன்னா கொண்டிருக்கேன்னு இல்லை, தேர்தல் முடிகிற வரைக்கும் சிறையிலே வைத்திருக்க மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாரா எனக்கு தெரியாது. அப்படி சொல்லியிருப்பார் என்ற செய்தி வந்த பொழுது நான் அதிர்ச்சி அடைந்தேன், ஆச்சரியப்பட்டேன், நம்ப முடியவில்லை. இப்படி தான் சவுக்கு சங்கர் சொல்கிறார். ஆனால் இப்படி முதல்வரிடம் காவல்துறை அதிகாரிகள் பேசியதாகவும் அதற்கு முதல்வர் இப்படி ஒரு பதில் சொன்னதாகவும் சொன்னது யார்? சவுக்கு சங்கர்கிட்ட சொன்னது யார்? மிக முக்கியமான இரு பிரமுகர்கள், திமுக பிரமுகர்கள். அது போக திமுகவினுடைய 2 அமைச்சர்கள். அந்த 2 அமைச்சர்கள் யார் என்று அவர் பேர் சொல்லவில்லை. இதெல்லாம் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அவர்களே ஆச்சரியப்பட்டு போனார்கள். யார்? திமுக அமைச்சர்களே ஆச்சரியப்பட்டு போனார்கள். முதல்வர் ஏன் இவ்வாறு ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்க செய்கிறத ஆமோதிக்கிறார் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன காரணம்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, இந்த முறை எப்படியாவது மகனை, அதாவது உதயநிதி ஸ்டாலினை நிச்சயமாக முதல்வராக்க வேண்டும் 2024 சட்டசபை தேர்தலில், தமிழக சட்டசபை தேர்தலில் ஏன்னா இவர் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாதான் அவர் முதலமைச்சர் ஆக முடியும். தானாக முதலமைச்சர் ஆகும் தகுதி உதயநிதிக்கு இல்லை என்பதால் இன்னும் எத்தனை எதிரிகள் வந்தாலும் அவர்களை அழித்தொழிக்க, அவர் வேறொரு வார்த்தையில் சொன்னார் அழித்தொழிப்பு என்பதை, அப்படி செய்வதற்கு அவர் தயங்க மாட்டார் அப்படின்னு திமுக அமைச்சர்களும் பிரமுகர்களும் வாய்மொழியாக பேசியதாக சவுக்கு சங்கர் சொல்கிறார். இது உண்மையா? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.